கௌரி தினமும் 4-5 வீடுகளில் பாத்திரம் கழுவியும் வீட்டு வேலைகளை பார்த்தும் அவளுடைய மகனை பசியின்றி வளர்த்து வந்தாள். கௌரியின் கணவன் மிகப்பெரிய குடிகாரன். வாரத்தில் 2 நாள் வேலைக்கு போவான். அதை வைத்து வாரம் முழுவதும் குடித்துக் கொண்டே இருப்பான். அவனால் கௌரிக்கும் அவளுடைய மகனுக்கும் எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்பதால் அந்த முழு நேர குடிகார புருஷனை பற்றி அவள் யோசிப்பதே இல்லை. வீட்டில் அவள் செலவுக்கு வைத்திருக்கும் பணத்தை கூட விட்டு வைக்காமல் அதையும் திருடி குடித்து விடுவான். அதனால் கௌரி கொஞ்சம் பணம் வைத்திருந்தால் கூட அதை பக்கத்து வீட்டில்தான் கொடுத்து வைப்பாள். தன் மகனை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்று கௌரி விரும்பினாள். அவளுடைய மகனும் தன் அம்மா படும் கஷ்டத்தை பார்த்து சில நேரம் அழுவான். அவன் அழுததும் அவன் கண்ணீரை துடைத்து, நீ அழக்கூடாது, நீ நல்லா இருக்கணும்னு தானே அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறேன், அப்புறம் நீ ஏன் அழுகிற? உன்னை எல்லாரும் குடிகாரன் மகன்னு சொல்றாங்க, என்னைய அந்த குடிகாரன் பொண்டாட்டின்னு தான் சொல்றாங்க. அந்த பேரை மாத்துறது மாதிரி நீ நல்ல பையனா வளரணும், சரியா என தன் மகனை கொஞ்ச அவனும் சரிமா என தன் அம்மாவிடம் நம்பிக்கையாக சொல்வான். தன் மகன் மேல் இருக்கும் நம்பிக்கையில் அவள் நிம்மதியாக தூங்குவாள். மறுநாள் காலை எப்போதும் போல எழுந்து தன் மகனுக்கு சமைத்து முடித்து அவனை எழுப்பி குளிக்க வைத்து ஸ்கூல் யூனிஃபார்ம் மாட்டிவிட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டுத்தான் அவள் வீட்டு வேலைக்கு செல்வாள். கௌரி வீட்டு வேலைக்கு செல்லும் வீடுகளில் எல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவார்கள். அதையெல்லாம் தன் மகனுக்காக பொறுத்து கொண்டு வேலை பார்த்து வந்தாள். ஒரு நாள் அவள் வேலை பார்க்கும் ஒரு வீட்டில் பணத்தை காணவில்லை என கௌரி மீது சந்தேகப்பட்டு அவளிடம் விசாரித்துக் கொண்டிருந்தனர். அவள் எடுக்கவில்லை என்று பலமுறை சொன்னாலும் அவர்கள் நம்பவில்லை. நீதான் எடுத்திருப்பாய், பணத்தை கொடு என்று அவளை தொந்தரவு செய்தனர். கௌரி தனக்கு திருட்டு பட்டம் வந்துவிட்டது, இதை எப்படியாவது மாற்றினால்தான் வீட்டு வேலைகளை தொடர்ந்து பார்க்கலாம், இல்லை என்றால் மற்ற வீடுகளில் நம்பிக்கையாக வேலைக்கு சேர்க்க மாட்டார்கள் என கவலைப்பட்டு அழுது கொண்டே இருந்தாள். கௌரியின் மகன் தன் அம்மா வீட்டுக்கு வரவில்லை என அவளை தேடி அவள் வேலை பார்க்கும் வீட்டிற்கு ஒவ்வொரு வீடாக சென்று கேட்டான். அப்போது பணத்தை காணவில்லை என்று சொல்லி தன் அம்மாவின் மீது திருட்டு பட்டம் கட்டி அவளை விசாரித்துக் கொண்டிருப்பதை பார்த்து பயந்து தன் அம்மாவிடம் ஓடினான். அந்த வீட்டில் உள்ளவர்கள் கௌரிதான் பணத்தை எடுத்திருப்பாள் என்று அவளை நம்பாமல் மிரட்டி கொண்டிருந்தனர். அப்போது கௌரியின் மகன், என் அம்மா பணத்தை எடுத்திருக்க மாட்டாங்க, என்னைய எங்க அம்மா 2-3 வீட்டு வேலை பார்த்துதான் காப்பாத்திக்கிட்டு வர்றாங்க, நீங்க பணம் வச்ச இடத்துல நல்லா தேடி பாருங்க என்று கௌரியின் மகன் சொன்னதும் அவர்கள் பீரோவில் நன்றாக தேடிய போது துணிகளுக்கு நடுவே அவர்கள் காணவில்லை என்று சொன்ன பணம் இருந்தது. அந்த நிமிடமே தேவையில்லாமல் நல்ல பெண்ணை திருடி என்று சொல்லி அவளை கஷ்டப்படுத்தி விட்டோமே, ஒரு சின்ன பையனுக்கு இருக்கும் தெளிவான பார்வை இவ்வளவு வயசாகியும் நமக்கு இல்லாம போச்சே என்று வருத்தப்பட்டு அந்த வீட்டில் உள்ளவர்கள் கௌரியிடமும் அவள் மகனிடமும் மன்னிப்பு கேட்டனர். அவர்கள் செய்த தவறுக்காக கௌரியின் மகன் படிப்புக்கு தேவையான பணத்தை அவர்களே தருவதாக சொல்லி கௌரியிடம் மீண்டும் மன்னிப்பு கேட்டனர். பிறகு அங்கிருந்து கௌரியும் அவளுடைய மகனும் வீட்டுக்கு வந்தனர். தனக்கு ஏற்பட்ட ஒரு களங்கத்தை தன் மகனின் புத்திசாலித்தனத்தால் அதை போக்கிவிட்டதால் கௌரி தன் மகனை நினைத்து பெருமைப்பட்டாள். அந்த இரவு அவள் நன்றாக தூங்கினாள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.